தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். முதலில் அமைச்சர், பிறகு முதலமைச்சர். நம்முடைய மதிப்பிற்குரிய தளபதி அவர்கள் முதலில் அமைச்சர், பிறகு முதலமைச்சர். இன்றைக்கு உதயநிதி அமைச்சராக ஆகியிருக்கிறார். எனவே அந்த குடும்பத்திலிருந்து திரும்ப திரும்ப வருகிறார்கள். இது குடும்ப அரசியல், இது வாரிசு அரசியல் என்று யாராவது குற்றம் சாட்டினால் அவர் சொன்னார், அது குற்றச்சாட்டல்ல, வரலாற்று உண்மை, ஒப்புக்கொள்ளுங்கள். இது குடும்ப அரசியல் தான், இது வாரிசு அரசியல் தான். ஏன் தெரியுமா? சமூக வலைத்தளத்திலே ஒரு பாராட்டுதலையும் வாழ்த்துகளையும் பதிவிட்டேன். அவ்வளவுதான். ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு 200 பேர் என் மீது விழுந்து பிராண்டி விட்டார்கள். நீ எப்படி வாழ்த்தலாம்? அவருக்கு என்ன வயது, உனக்கு என்ன வயது என்று கேட்டு மிக கடுமையாக அப்படி பிராண்டியவர்களில் அதிமுக காரர்கள் அதிகமாக இல்லை, பாஜக கூட இல்லை. நம்முடைய இந்த நாம் தமிழர் கும்பல் தான் அவ்வளவு கோபப்படுகிறது. நடிகர்கள் விஜய் பேரும் அஜித் பேரும் சொன்னவுடன் உங்களிடத்திலே எழுந்த ஒரு உற்சாகம் இருக்கிறது பாருங்கள். அவர்களை தெரிந்து வைப்பதிலே பிழை இல்லை. ஆனால் அவர்களை மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது பிழையானது. ஏன் வரலாற்றை உங்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து கட்டாயப்படுத்தி நாங்கள் சொல்லுகிறோம்? வரலாற்றை எவன் அறிந்திருக்கிறானோ அவனே வரலாற்றை படைக்கிறவனாக ஆவான் என்பதால் சொல்லுகிறோம். நீங்கள் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை. நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், உங்களை உதயநிதியின் ரசிகர்களாக ஆக்குவதற்காக நாங்கள் கூப்பிடவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் உதயநிதியாக உயர வேண்டும் என்கிற விருப்பத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். இளைஞரணி செயலாளர் அருமை தம்பி உதயநிதி அவர்களின் பிறந்த நாள் விழாவில் நீங்கள் கலந்து கொண்டு உரையாற்ற வேண்டும் என்றுதான் மாவட்ட செயலாளர் சுதர்சனம் அவர்களும் ஒன்றிய செயலாளர் கருணாகரன் அவர்களும் என்னை அழைத்தார்கள். ஆனால் இங்கு வந்து பார்க்கிற போது அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்றுதான் தோன்றுகிறது. இது உதயநிதியின் பிறந்த நாள் விழா இல்லை, மாண்புமிகு அமைச்சர் உதயநிதிக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற முதல் பாராட்டு விழா. நேற்றைக்கு அந்த செய்தி வந்தபோது நான் கூட சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொண்டேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராவது பெரிய வியப்பான செய்தி இல்லை. அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, அமைச்சராகிறார் என்றுதான் கருதினேன். கருதி சமூக வலைத்தளத்திலே ஒரு பாராட்டுதலையும் வாழ்த்துகளையும் பதிவிட்டேன். அவ்வளவுதான். ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு 200 பேர் என் மீது விழுந்து பிராண்டி விட்டார்கள். நீ எப்படி வாழ்த்தலாம்? அவருக்கு என்ன வயது, உனக்கு என்ன வயது என்று கேட்டு மிக கடுமையாக அப்படி பிராண்டியவர்களில் அதிமுக காரர்கள் அதிகமாக இல்லை, பாஜக கூட இல்லை. நம்முடைய இந்த நாம் தமிழர் கும்பல் தான் அவ்வளவு கோபப்படுகிறது. எனக்கு அப்போதுதான் தோன்றியது, நான் அதுவரையில் அது ஒரு சாதாரணமான நிகழ்வு என்று கருதினேன். இவர்கள் பிராண்டிய பிறகுதான் அடடா, மிகச் சரியான ஒரு செயலை நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்று வாழ்த்த வேண்டும் என்று தோன்றிற்று. அவருக்கு என்ன வயது, உனக்கு என்ன வயது என்பதல்ல. இது ஒன்று அரசாங்க அலுவலகம் அல்ல. வயதுப்படிதான் அந்த பதவி உயர்வு வரும் என்று சொல்ல முடியாது. இங்கே பேசுகிற போது மாவட்ட செயலாளர் சொன்னார், நான் கல்லூரியில் மாணவனாக இருந்தபோது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் என்று என்னை சொன்னார். உண்மைதான். நான் ஆசிரியராகவும் அவர் என் வகுப்பில் மாணவராகவும் இருந்தது உண்மைதான். அதற்காக நான் மாவட்ட செயலாளர் ஆன பிறகுதான் அவர் ஆக வேண்டும் என்று சொல்ல முடியுமா? நான் வட்ட செயலாளராக கூட ஆக முடியவில்லை, அவர் மாவட்ட செயலாளராக ஆகிவிட்டார் என்றால் அதற்கு பின்னால் இருக்கிற அவருடைய உழைப்பு, கட்சியிலே அவர் எத்தனை காலம் உறுப்பினராக இருக்கிறார் என்பதையெல்லாம் பொறுத்துத்தான் எந்த ஒன்றும் நடக்கும். எனவே இது வயதுப்படி வருகிற செய்தி இல்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த மேடையிலே அவரை வாழ்த்தி உரையாற்றி இருக்கிற அருமை தோழர்கள் லெனின் அவர்களே, உமா அவர்களே, அவை துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களே,
மேடையிலே அமர்ந்திருக்கிற ஒன்றிய செயலாளர் கருணாகரன் அவர்களே, அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் சுதர்சனம் அவர்களே, கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, எங்கள் பேரவையினுடைய பொறுப்பாளர் பொன்னேரி சூர்யா அவர்களே, அரங்கில் கூடியிருக்கிற அருமை தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த அரங்கில் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டுமே அழுத்தமாக சொல்ல போகிறேன். வேறு வரலாற்று செய்திகள் எல்லாவற்றையும் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்கு தூண்டுகோலாக ஒன்றை நான் மிகுந்த அன்போடு உங்கள் முன்னால் வைக்கிறேன். நடிகர்கள் விஜய் பேரும் அஜித் பேரும் சொன்னவுடன் உங்களிடத்திலே எழுந்த ஒரு உற்சாகம் இருக்கிறது பாருங்கள். அவர்களை தெரிந்து வைப்பதிலே பிழை இல்லை. ஆனால் அவர்களை மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது பிழையானது. அதை நான் சொல்லியே ஆக வேண்டும். உமா அவர்கள் பேசுகிற போது நீங்கள் விசில் அடிக்க கூடாது என்று சொன்னார். எதற்காக? உங்களை நாங்கள் ரசிகர்களாக பார்க்கவில்லை, எதிர்காலத்தின் போர் வீரர்களாக பார்க்கிறோம் என்பது. இந்த பயிற்சி வகுப்பு படை திரட்டுவதற்காக, வெறுமனே ஆள் சேர்ப்பதற்காக இல்லை. எந்த போரில் பயிற்சிக்காக நீங்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இங்கே அமர்ந்திருக்கிற பெண் குழந்தைகளை பற்றியெல்லாம் பேசுகிற நேரத்தில் குறிப்பிட்டார்கள். சிலர் புலம்புகிறார்கள். முன்பு பெண்களுக்கு தங்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள், இப்போது மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். உண்மைதான் நண்பர்களே, தங்கம் தொலைந்து போகும், கல்வி ஒரு நாளும் தொலையாது என்பார். தங்கத்தை நீங்கள் பாதுகாத்து பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கல்வி உங்களை பாதுகாத்து பாதுகாத்து வைத்துக் கொள்ளும். 13 வயதில் என் சகோதரி வயதுக்கு வந்ததற்கு பிறகு படிக்க அனுமதிக்கப்படவில்லை என்று மாவட்ட செயலாளர் சொன்னாரே, அது அவர் சகோதரிக்கு மட்டும் நிகழ்ந்ததில்லை, ஒவ்வொரு வீட்டில் இருந்த சகோதரிக்கும் அதுதான் நிகழ்ந்தது. இங்கே இருக்கிற பெண்கள் குறிப்பாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த அரங்கத்தில் முன்வரிசையில் அல்ல, இந்த சமூகத்தின் முன்வரிசையில் நீங்கள் அமர்வதற்கும், மேடையிலே உமா போன்ற பெண்கள் வந்து அமர்வதற்கும் பாடுபட்ட இயக்கம் நம்முடைய இயக்கம். அதனால் சொல்லுகிறோம், நீங்கள் மீண்டும் இந்த இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும். உங்களுக்கு பின்னால் அடுத்தடுத்து நிற்கிற பிள்ளைகளையும் கை கொடுத்து அழைத்து வர வேண்டும். நாம் திரைப்படத்தின் ரசிகர்களாக இருக்கலாம், கதைகள் படிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் நடந்து வந்த பாதையை அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் வரலாற்றை உங்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து கட்டாயப்படுத்தி நாங்கள் சொல்லுகிறோம்? வரலாற்றை எவன் அறிந்திருக்கிறானோ அவனே வரலாற்றை படைக்கிறவனாக ஆவான் என்பதால் சொல்லுகிறோம். நீங்கள் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை. நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், உங்களை உதயநிதியின் ரசிகர்களாக ஆக்குவதற்காக நாங்கள் கூப்பிடவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் உதயநிதியாக உயர வேண்டும் என்கிற விருப்பத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், உதயநிதிக்கு சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கு இடம் கொடுத்தது சரிதானா என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு சொன்ன விடை இதுதான். இந்த கேள்வியை என்னிடம் கேட்பதை விட திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி மக்களிடம் போய் கேளுங்கள், அவர்கள் சொல்லுவார்கள். இந்த இடத்தில் கோவி லெனின் அவர்கள் ஒரு செய்தியை அழுத்தமாக சொன்னார். இது குடும்ப அரசியல் என்று சொல்லுவார்கள், வாரிசு அரசியல் என்று சொல்லுவார்கள். உண்மைதான். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். முதலில் அமைச்சர், பிறகு முதலமைச்சர். நம்முடைய மதிப்பிற்குரிய தளபதி அவர்கள் முதலில் அமைச்சர், பிறகு முதலமைச்சர். இன்றைக்கு உதயநிதி அமைச்சராக ஆகியிருக்கிறார். எனவே அந்த குடும்பத்திலிருந்து திரும்ப திரும்ப வருகிறார்கள். இது குடும்ப அரசியல், இது வாரிசு அரசியல் என்று யாராவது குற்றம் சாட்டினால் அவர் சொன்னார், அது குற்றச்சாட்டல்ல, வரலாற்று உண்மை, ஒப்புக்கொள்ளுங்கள். இது குடும்ப அரசியல் தான், இது வாரிசு அரசியல் தான். ஏன் தெரியுமா? பதவிக்கு வந்ததால் மட்டும் இது குடும்ப அரசியல் அல்ல. கட்சிக்காக தியாகம் செய்து சிறைக்கு போனதாலும் இது குடும்ப அரசியல். சித்திரவதைகளை அனுபவித்ததாலும் இது குடும்ப அரசியல். 2 செய்திகளை நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்கள். இந்த இயக்கத்தின் வரலாறு தியாக வரலாறு. முதலமைச்சர் ஆவதற்காக இங்கே யாரும் கட்சியை தொடங்கவில்லை. இன்றைக்கு திமுக கழகம் மிகுந்த வலிமையான கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கலாம். ஆனால் கட்சி தொடங்கப்படுகிற போது 1949 ஆண்டு
தேர்தலில் இருக்கிற திட்டமே இல்லை. தேர்தலில் இருக்கிற திட்டமே இல்லாத ஒரு கட்சி எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இன்றைக்கு யாராவது கட்சி தொடங்குகிறவர்கள் நாங்கள் தேர்தலில் நிற்க போவதில்லை, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களா? பேச தொடங்குகிற போதே என்ன சொல்லுகிறார்கள்? எங்கள் அண்ணன் ஆட்சி கட்டிலில் ஏறியவுடன் என்றுதான் கற்பனையிலே தொடங்குகிறார்கள். நண்பர்களே, உண்மையாக சொல்லுகிறேன், இங்கே 36 பேர் முதலமைச்சர் கனவோடு சுற்றி கொண்டிருக்கிறார். தேர்தல், ஆட்சி, அதிகாரம் எந்த சிந்தனையும் இல்லாமல் மக்களுக்காக தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய ஓராண்டிலேயே துப்பாக்கி சூட்டினை சந்தித்தது என்கிற வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 49 செப்டம்பர் 16ஆம் தேதி திமுக கழகம் தொடங்கப்பட்டது. சரியாக ஓராண்டு 1950 அதே செப்டம்பர் 18ஆம் தேதி சென்னையில் இருக்கிற குன்றத்தூர் பகுதியிலே துப்பாக்கி சூடுகளுக்கு தங்கள் மார்பை காட்டி மடிந்து போன மாவீரர்களை பெற்ற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். எதற்காக துப்பாக்கி சூடு நடைபெற்றது? ஐயா பெரியார் அவர்களையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் அன்றைக்கு இருந்த அரசு கைது செய்தது. அண்ணாவினுடைய ஆரியமாயை என்கிற புத்தகத்திற்காக, ஐயாவினுடைய பொன்மொழிகள் என்கிற புத்தகத்திற்காக 2 பேரையும் கைது செய்து உள்ளே அடைத்த போது அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு, வேறொன்றும் இல்லை, எந்த வன்முறையும் இல்லை, அவர்கள் 2 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு குன்றத்தூரிலே அன்றைக்கு இருந்த நம்முடைய தலைவர்களில் ஒருவரான NV நடராசன் தலைமையிலே கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு அரசாங்கம் தடை விதித்தது. என்ன செய்தது என்றால் 144 தடை மட்டுமல்ல, இங்கே இருக்கிற கழகத்தின் முன்னணியினர் வரலாறு அறிவார்கள். இளைய பிள்ளைகள் நீங்கள் அறிய வேண்டும், இந்த கட்சி ஏதோ போகிற போக்கில் உருவான கட்சி அல்ல. 2 கைகளையும் தூக்கி கொண்டு உயரமாக சத்தம் போட்டு வளர்த்த கட்சி அல்ல, தியாகம் செய்து வளர்ந்த கட்சி. அன்றைக்கு கூட்டம் போடுகிற போது 144 தடை உத்தரவு விதிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் வர கைது செய்தார். கூட்டம் கூடுவதற்கே அனுமதிக்கவில்லை. 4 பேர் வந்தால் கைது செய்து வண்டியிலே ஏற்றினார்கள். 3 மணிக்கு வர தொடங்கிய கூட்டம் ஏறத்தாழ 5 மணி 5:30 மணிக்கு காவல்துறையினரால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டார்கள். 70 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 70 ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வளவு பெரிய திரளாக கூட்டம் NV நடராசன் அவர்களையும் அவரோடு வந்த பேச்சாளர்களையும் வடபழனி தாண்டுகிற போதே கைது செய்து விட்டார்கள். இன்றைக்கு நான் இங்கே வருகிற நேரத்தில் அந்த செங்குன்றத்திலே இருந்து என்னை நண்பர் ஹாரிஷும் மற்ற நண்பர்களும் வரவேற்க உள்ளே நுழைகிற போது மாவட்ட செயலாளரே நின்று எங்களை வரவேற்று அழைத்து வந்தார். அன்றைக்கு காவல்துறை வரவேற்று அவர்களை கைது செய்து அழைத்து கொண்டு போயிற்று. அன்றைக்கு அங்கே கட்டுக்கடங்காமல் கூட்டம் வந்த போது 8 முறை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. நான் சொல்லுவதெல்லாம் கழகத்தின் வரலாறு, எந்த விதமான பொய்யோ புனை சுருட்டோ அல்ல. கழகத்தின் வரலாற்றை சொல்லுகிறேன். பிள்ளைகளே, நெஞ்சில் ஏந்துங்கள். இந்த கழகத்தின் வரலாற்றை நெருப்பாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஏன் இந்த இயக்கத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எதற்காக இந்த இயக்கத்தின் மூலம் இந்த சமூகத்துக்கு பாடுபட வேண்டும் என்று அறிந்து கொள்ளுங்கள். வெறுமனே ஒரு பொது கூட்டத்திற்காக இது ஒரு கூட்டம் தான். நினைத்து பாருங்கள், நமக்கு இதனுடைய பெருமை தெரியவில்லை. எப்போது தெரியும்? உள்ளே 10-15 காவலர்கள் துப்பாக்கியோடு உள்ளே வந்து துப்பாக்கி சூடு நடத்துவோம் என்று சொன்னால் நம்மில் எத்தனை பேர் இந்த அரங்கத்தில் மீதம் இருப்போம் என்பதை எண்ணி பாருங்கள். ஆனால் அன்றைக்கு 8 முறை துப்பாக்கி சூடு நடைபெற்றது. தங்கள் மார்பை காட்டி கீழே விழுந்தார்களே, அந்த தொண்டர்கள் சிந்திய ரத்தம் தான் இன்றைக்கும் நம் திமுக கழகத்தின் கொடியிலே இருக்கிற சிவப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படித்தான் இந்த இயக்கம் வளர்ந்தது. அந்த இயக்கத்தில் வந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை முறை சிறை சென்றிருப்பார். இது குடும்ப அரசியல் தான். சுதர்சனம் அவர்கள் என் அப்பாவை பற்றி சொன்னார். 1953ஆவது ஆண்டு, அப்போது நான் 1 வயது குழந்தை. நம்முடைய இன்றைய தலைவர் தளபதி அவர்கள் 3 மாத குழந்தை.
2 பேருடைய அப்பாவும் சிறையிலே திருச்சியிலே இருந்தார்கள். என் அப்பா தலைவர் கலைஞரோடு திருச்சி சிறையிலே இருந்தார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு 2003ஆவது ஆண்டு கொடா சிறையிலே 1.5 ஆண்டுகள் நான் சிறையிலே இருந்தேன். இது குடும்ப கட்சி தான், இது வாரிசு அரசியல் தான். நாங்கள் தலைமுறையாக இந்த மண்ணுக்கு தியாகம் செய்வதற்காக வந்தவர்கள் தான். நண்பர்களே, எத்தனை முறை கலைஞர் கைது செய்யப்பட்டிருப்பார்? ஒரு கைது நடவடிக்கை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அது 1965ஆவது ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்த நேரம். நாங்கள் எல்லாம் அப்போது பள்ளிக்கூடத்தின் மாணவர்கள். நீங்கள் இங்கே இருக்கிற பிள்ளைகளை நினைவிலே வைத்துக் கொண்டு சொல்கிறேன், உங்கள் வயது பிள்ளைகள் தான் கையில் கொடியேந்தி எந்த விதமான அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்கிற முழக்கத்தோடு தெருக்களில் நடந்தார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே துப்பாக்கி சூடு நடந்தபோது ராஜேந்திரன் என்கிற மாணவன் துப்பாக்கி சூட்டுக்கு தன் நெஞ்சினை காட்டி இறந்து போனான். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் யாராவது போனால் தயவு செய்து பாருங்கள், அந்த வாயிலில் ஒரு சிலை நிற்கும். அந்த சிலை அன்றைக்கு இறந்து போன மாணவன் ராஜேந்திரனின் சிலை. எத்தனை முறை, எத்தனை போராட்டம், எல்லாவற்றிலும் கலந்து கொண்ட நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு 65ஆவது ஆண்டு போராட்டம் நடைபெறுகிற போது நான் தேதியோடு சொல்லுகிறேன், தயவு செய்து பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் வேறு புத்தகங்களை கூட படிக்க வேண்டாம். நான் போகிற இடங்களிலெல்லாம் பெரியாரினுடைய நூல்களை படியுங்கள், அண்ணல் அம்பேத்கரின் நூல்களை படியுங்கள், இலக்கியங்களில் திருக்குறளையாவது படியுங்கள் என்று சொல்லுவேன். இவை எல்லாம் இல்லை என்றாலும் கதை போல எழுதப்பட்டிருக்கிற இந்த மண்ணின் வரலாறு, நம் கழகத்தின் வரலாறு, நெஞ்சுக்கு நீதி என்று கலைஞர் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்தை மட்டுமாவது படியுங்கள். நான் பேசுகிற 1000 கூட்டங்களில் பேசுகிற கருத்தை அந்த ஒரு புத்தகம் உங்கள் நெஞ்சில் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த புத்தகத்திலே கலைஞர் எழுதியிருக்கிற அந்த செய்தி என்ன தெரியுமா? 65ஆவது ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அவர் முரசொலியிலே உட்கார்ந்து நீட்டோலை என்கிற அந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிறார். உடன்பிறப்புகளுக்கு அந்த கடிதத்தை எழுதிவிட்டு வெளியிலே வருகிற போது இரவு மணி 11:30. 11:30 மணிக்கு வெளியிலே வருகிற போது காவல்துறை காத்திருக்கிறது. உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்கிறார்கள். கலைஞர் திரும்ப கேட்கிறார், நான் மட்டும் வரட்டுமா, இல்லை பெட்டி படுக்கையோடு வந்து சேரவா என்று கேட்கிறார். நீங்கள் பெட்டி படுக்கையோடு வரலாம் என்று அவர்கள் சொல்லுகிற போதே அது நீண்ட சிறைவாசமாக இருக்க போகிறது என்று கலைஞருக்கு புரிகிறது. அவர் 16ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு வருகிறார். கைது செய்யப்பட்டு காவல்துறை ஆணையகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். இரவு 2 மணி வரையில் விசாரிக்கப்படுகிறார். 2 மணிக்கு அங்கிருந்து வண்டியிலே ஏற்றி காலையிலே சிற்றுண்டிக்கு திண்டிவனத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். நான் சொல்லுவது எதுவும் கதை அல்ல. நீங்கள் வாரிசு படத்திலோ வலிமை படத்திலோ பார்க்க முடியாத நண்பர்களே, நான் வாழ்க்கையை சொல்லுகிறேன், வரலாற்றை சொல்லுகிறேன். காலையிலே திண்டிவனம், தொடர்ந்து வண்டி தென் திசை நோக்கி போகிறது. மதியம் திருச்சியிலே கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். திருச்சியிலே உணவு கொடுத்ததற்கு பிறகு திருச்சி சிறையில் தான் அடைக்கப் போகிறார்கள் போல் இருக்கிறது என்று கலைஞர் நினைக்கிறார். இல்லை, மறுபடியும் வண்டி தென் திசை நோக்கி போகிறது. இரவு மதுரைக்கு போய் சேர்கிறது. மதுரை சிறையிலே அடைக்கிறார்கள். இங்குதான் இருக்க போகிறோம் என்று கருதுகிறார். இல்லை, மறுநாள் காலை மதுரையிலிருந்து புறப்பட்டு பாளையங்கோட்டை தனிமை சிறையிலே கொண்டு போய் தலைவரை அடைக்கிறார்கள். தன்னன் தனியாய். ஒன்றை சொல்லுகிறேன் தம்பிகளே, சிறை என்பது அடிக்க வேண்டும் உதைக்க வேண்டும் என்பதல்ல, தனிமைப்படுத்துவதே வாழ்வின் மிகப்பெரிய கொடுமை. நாம் சேர்ந்து வாழ்ந்து பழகியவர்கள். 1.5 ஆண்டு காலம் குடும்பத்தை பிரிந்திருந்தவன் நான். 1.5 ஆண்டு காலம் தன்னந்தனியாய் சிறையில் இருந்தவன் நான். அந்த துயரம் என்னவென்று உணர்ந்தவன் நான். பாளையங்கோட்டை சிறையிலே தனியாக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்ததற்கு பிறகு இன்றைக்கு இது குடும்ப அரசியல் என்கிறார்களே, வாரிசு அரசியல் என்கிறார்களே, அவர்களுக்கு சொல்லுகிறேன் தம்பிகளே, அவர்களுக்கு சொல்லுவதன் மூலம் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் பட்ட துன்பத்தை விட மிக கூடுதலாக சிறையில் சித்திரவதைக்கும் உள்ளானவர் நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள்தான். எத்தனை சித்திரவதை! 1976 ஜனவரி 30ஆம் தேதி இறுதியிலே ஆட்சி கலைக்கப்படுகிறது. டான் பாஸ்கோ பள்ளியிலே, எழும்பூரில் இருக்கிற டான் பாஸ்கோ பள்ளியிலே உரையாற்றிவிட்டு கலைஞர் வீட்டுக்கு வருகிறார்.
வீட்டின் வாசலுக்கு வருகிற போதே ஆற்காடு வீராசாமி உட்பட்டவர்கள் நின்று கொண்டு, அண்ணன் நம்முடைய ஆட்சியை கலைத்து விட்டார்கள் என்கிறார்கள். கலைஞர் கேட்கிறார், அப்படியா, கொஞ்சம் தாமதம், நான் முதலிலேயே கலைத்திருப்பார்கள் என்று நினைத்தேன். அடுத்த நாள் காலையில் அவர் வீட்டுக்கு காவல்துறை வந்து குவிகிறது. நேற்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர், கவனத்தில் கொள்ளுங்கள், நேற்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர், அவர் கண் அசைவுக்கும் விரல் அசைவுக்கும் காத்திருந்த காவலர்கள் கைது செய்வதற்காக வருகிறார்கள். புறப்படட்டுமா என்று கலைஞர் கேட்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உங்களை கைது செய்ய வரவில்லை, உங்கள் மகன் ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கிறோம். அப்போது ஸ்டாலின் இன்றைக்கு இருப்பதை போல அரசியலில் இத்தனை தீவிரமாக இருந்த நேரம் இல்லை. இளைஞர் அணி கூட அப்போது தொடங்கப்படவில்லை. ஆனாலும் கலைஞரின் பிள்ளை என்பதற்காகவே, என் அருமை பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள், அவ்வளவுதான். வெளியிலே போகிற போது எதற்காக இந்த கூட்டத்திற்கு போனாய் என்று கேட்டு உங்களில் சிலரை காவல்துறை கைது செய்யுமானால் உங்கள் பெற்றோரின் மனம் எப்படி பதைக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். அப்போது நம்முடைய தளபதி ஸ்டாலின் வீட்டிலே இல்லை. கலைஞர் சொன்னார், அவன் வெளியூருக்கு போயிருக்கிறான், வந்தவுடன் அனுப்பி வைக்கிறேன். வந்தவுடன் எங்கே? சட்டமன்றத்துக்கு இல்லை, நாடாளுமன்றத்துக்கு இல்லை, பொதுக்கூட்டத்துக்கு இல்லை, வந்தவுடன் சிறைக்கு அனுப்பி வைத்தார். சிறையில் நம்முடைய தளபதி பட்ட சித்திரவதைகள், அவரை அடித்து நொறுக்கினார்கள், பூட்ஸ் காலால் மிதித்தார்கள். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினை தானே உங்களுக்கு தெரியும். சிறையில் அடிபட்ட ஸ்டாலினை நீங்கள் அறிவீர்களா? ரத்த காயத்தோடு இருந்த ஸ்டாலினை நீங்கள் அறிவீர்களா? நம் பிள்ளை, நம் அண்ணன், நம் தந்தை சிறையிலே சித்திரவதைக்கு உள்ளாகிறான் என்றால் எப்படி நம் மனம் பதைக்கும் என்பதை பாருங்கள். முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் சிறைக்கு போகிறார். முதலமைச்சராக இல்லை, கட்சியின் தலைவராக கூட இல்லை, ஒரு தந்தையாக தன் மகனை பார்க்க போகிறார். வெளியிலே அவரை பார்ப்பதற்காக நம்முடைய தளபதி அழைத்து வரப்படுகிற நேரத்தில் தளபதி வழக்கத்திற்கு மாறாக முழுக்கை சட்டை அணிந்திருக்கிறார். எப்போதும் அவர் அணிவதில்லை. இப்போதும் நீங்கள் பார்க்கலாம், முதலமைச்சர் எப்போதாவது முழுக்கை சட்டை அணிகிறாரா? அன்றைக்கு தந்தையை பார்க்க வருகிற போது முழுக்கை சட்டை அணிந்து வருகிறார். உன்னை அடித்தார்களா என்று கேட்கிறார். இல்லை என்கிறார். ஆனால் இவருக்கு புரிகிறது, எதற்காக அந்த முழுக்கை சட்டை என்று புரிகிறது. கையெல்லாம் இரத்த காயம். நண்பர்களே, நீங்கள் தொலைக்காட்சியில் வரும் நம் தளபதியை, முதலமைச்சரை தானே பார்க்கிறீர்கள். இன்றைக்கும் 70 வயதில் 20 வயது இளைஞனை போல இருக்கிற நம் தலைவரை தானே பார்க்கிறீர்கள். நான் சொல்லுவது 50 ஆண்டுகளுக்கு முந்திய ஒரு வரலாறு. கையெல்லாம் இரத்த காயம். தந்தைக்கு தெரிய வேண்டாம் என்பதற்காக முழுக்கை போட்டு கொண்டு வருகிற போதே அவருக்கு புரிந்து விடுகிறது கலைஞர் எப்படிப்பட்டவர். அவருக்கு சொல்லி விளக்க வேண்டியதில்லை. நீரில் நீந்துகிற மீனுக்கு விலை சொல்லுகிற ஆற்றல் உண்டு. அவ்வளவு கூர்மையாக எதையும் கணித்து விடுகிறவர். அவருக்கு முழுக்கை சட்டை பார்த்தவுடனேயே உடம்பெல்லாம் காயம் என்று புரிந்து போகிறது. ஒரு தந்தையாய் இருந்து மகனை அப்படி பார்த்தார். தந்தை பட்ட துன்பத்தை எல்லாம் மகனும் சிறையில் பட்டார். இப்போது நான் மீண்டும் சொல்லுகிறேன், இது குடும்ப அரசியல் தான், இது வாரிசு அரசியல் தான். குடும்பம் குடும்பமாக, தலைமுறை தலைமுறையாக அடிபட்ட எங்களினுடைய இயக்கத்தினுடைய எழுச்சி தான் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு யாரை நீங்கள் அமைச்சராக்கி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறீர்களே, இங்கே இருக்கிற பிள்ளைகளிலே 20 வயது இருக்கலாம். 15 வயது பையன் ஒருவனின் கதையை சொல்லட்டுமானால், 15 வயது பையன் இந்த கழகத்திற்காக செய்த தியாகத்தை சொல்லட்டுமா? தயவு செய்து கேளுங்கள். உங்கள் திரைப்படங்களிலே வருகிற அந்த நிகழ்வுகள் கற்பனை, அவை உருவாக்கப்பட்டவை. நான் சொல்லுகிற இந்த செய்திகள் உண்மையானவை நண்பர்களே. 1957ஆவது ஆண்டு சட்டத்தை எரியுங்கள், சாதியை காப்பாற்றுகிற, மதத்தை காப்பாற்றுகிற சட்டத்தை கொடுத்துங்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதற்காக சட்டத்தை எரித்துவிட்டு 4000 பேர் சிறை போனார்கள். கூட்டத்திற்கு கூட 4000 பேரை கூட்டுவது கடினம். சட்டத்தை எரித்துவிட்டு 4000 பேர் சிறைக்கு போனார்கள். அதிலே தட்டப்பாறை என்று தூத்துக்குடிக்கு பக்கத்திலே ஒரு சிறுவர் சீர்திருத்த சிறை இருக்கிறது. அங்கே புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட விஷ்ணுராம் மேதி என்கிற ஆளுநர் போனார். அங்கே இருக்கிற சிறுவர்களை பார்த்து ஒவ்வொருவரையும், நீ எதற்காக சிறைக்கு வந்தாய் என்று கேட்டார். ஒருவன் சொன்னான், நான் திருடி விட்டு வந்தேன். இன்னொருவன் சொன்னான், நான் அடுத்தவனோடு சண்டை போட்டு உருடும் போது என்னை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். கேட்டுக்கொண்டே போகிற போது ஒரு இளைஞன் சொன்னான், நான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தி விட்டு வந்திருக்கிறேன். ஆளுநருக்கே அதிர்ச்சியாக இருந்தது. ஆளுநருக்கே திரும்ப வந்து என்ன சொன்னாய் என்கிறார்.
அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தி விட்டு வந்திருக்கிறேன். ஏன் கொளுத்தினாய்? அவன் சொல்லுகிறான், அரசமைப்பு சட்டத்தின் 15, 16, 29, 368வது பகுதிகள் சாதியை காப்பாற்றுகின்றன என்பதால் எரித்தேன் என்று சொன்ன உடனே ஆளுநரே வியந்து போய், இவன் போராடியாக மட்டுமில்லை அறிவாளியாகவும் இருக்கிறான், யாரோ சொன்னார்கள் என்பதற்காக எரிக்கவில்லை. அவர் குறிப்பிடுகிறார், போகட்டும், நீ புத்திசாலியாகவும் இருக்கிறாய், இளைஞனாகவும் இருக்கிறாய், உன்னை நான் விடுதலை செய்து விடுகிறேன், வெளியே போய் படி. அவன் சொல்லுகிறான், வேண்டாம், என் தலைவன் சொன்னான், நான் கொளுத்தி விட்டு வந்தேன். நீதிபதி சொன்னார், தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இரண்டையும் மீறி நீங்கள் என்னை வெளியே விடுவீர்களானால், அவர் கேட்டார், வெளியே விடுவேன் என்றால் மறுபடியும் வெளியில் போய் சட்டத்தை கொளுத்துவேன், மறுபடியும் சிறைக்குத்தான் வருவேன் என்று சொன்னார். விஷ்ணுராம் மேதி என்கிற ஆளுநர், அவர் நல்லவர், இப்போது இருக்கிற ஆளுநர் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டாம். ஒரு நல்ல ஆளுநர் அன்றைக்கு இருந்தார். அவர் அந்த சிறுவனை பார்த்து சொன்னார், அவர் என்னை போல கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அல்ல, கடவுள் நம்பிக்கையுடைய அந்த ஆளுநர் சொன்னார், இளம் பிள்ளையாய் இருக்கிறாய், கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்றார். ஆனால் கடவுள் ஆசீர்வதிக்கவில்லை நண்பர்களே. அவர் நம்பிய கடவுள் அந்த பெரியசாமி என்கிற இளைஞனை ஆசீர்வதிக்கவில்லை. அவர் பார்த்து விட்டு போன 6வது நாள் அந்த பிள்ளை சிறையிலே இறந்து போனான் என்கிற வரலாறு நம்முடைய வரலாறு. ஒரு பெயரை மட்டும் நெஞ்சில் நிறுத்தி கொண்டு நீங்கள் வெளியே போனாலும் இந்த பயிற்சி பாசறைக்கு பயனுண்டு. அந்த இளைஞனின் பெயர் வாளாடி பெரியசாமி. வாளாடி என்பது திருச்சி லால்குடிக்கு அருகிலே இருக்கிற ஊர். அந்த இளைஞனின் பெயர் பெரியசாமி. வாளாடி பெரியசாமி வளர்த்த இயக்கம் திராவிட இயக்கம். உங்கள் வயது பிள்ளையினுடைய தியாகத்தை கொண்டு வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம் என்பதற்காக எடுத்து சொன்னேன். அவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை பெரியசாமி இருந்திருந்தால் அவன் பிள்ளையும் போராட்ட களத்திலே தான் நின்றிருப்பான். எங்கள் இயக்கம் தலைமுறை தலைமுறையாக, குடும்பம் குடும்பமாக, வாரிசு வாரிசாக நாங்கள் களத்திலே நின்ற இயக்கம். அமைச்சர் பதவிதானே உங்களுக்கு கண்ணை உறுத்துகிறது? நாங்கள் பட்ட காயம் உங்களுக்கு தெரியுமா? எங்களுடைய சிறையின் சித்திரவதைகள் உங்களுக்கு தெரியுமா? எங்கள் தோழர்கள் சிந்திய ரத்தம் உங்களுக்கு தெரியுமா? பெண்களின் வாழ்க்கைக்காக போராடிய அந்த போர் வீரர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகளே, உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுகிறேன், அன்றைக்கு கணவன் இறந்தால் அவனை கொளுத்துகிற அந்த நெருப்பில் பெண்ணையும் தூக்கி உள்ளே போட்ட கொடூரமான சமூகம் இந்த சமூகம். அதுதானே உடன்கட்டை ஏறுதல். எப்படி உள்ளே போடுவார்கள்? கைகளையும் கால்களையும் கட்டி உள்ளே தூக்கி போடுவார்கள், எழுந்து ஓடி வந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஆனால் நெருப்பிலே பட்ட பிறகு அந்த கயிறுகள் தெடித்து சிதறினால் அந்த பெண் ஓடி வருவாள். ஓடி வருகிற பெண்ணை கையில் மூங்கில் கடிகளை வைத்துக் கொண்டு அடித்து மறுபடியும் நெருப்பில் தள்ளிய சமூகத்தில் ஓடி வந்த பெண்ணுக்கு கை கொடுத்து மறுமணமும் செய்து வைத்த இயக்கம்தான் நம்முடைய திராவிட இயக்கம். இந்த வரலாற்றை சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் ஊர் ஊராக போய் கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை அடுத்த தலைமுறைக்கு கடத்திவிட வேண்டும் என்கிற ஆர்வத்திலே தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, நான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை சொன்னேன், அவருடைய பிள்ளை தளபதியை சொன்னேன். தளபதி எப்படி உடைக்கிறாரோ அப்படி ஓய்வறியாமல் உடைக்கிற இன்னொரு பிள்ளை இந்த கழகத்திற்கும் நாட்டுக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் அந்த பிள்ளையின் பெயர்தான் உதயநிதி. நண்பர்களே, நான் பாராட்டுவதற்கு உன் வயதென்ன, அவர் வயதென்ன, நீ அவரை பாராட்டுகிறாயே என்கிறார்கள். நான் வயது பார்த்து பாராட்டவில்லை, அந்த பிள்ளையின் தொண்டு பார்த்து, உழைப்பு பார்த்து பாராட்டுகிறேன். எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். உதயநிதி இடத்திலே ஒரு முறை நான் சொன்னேன், நடந்த செய்தியை சொல்லுகிறேன். அமெரிக்காவிலே நியூயார்க் மாநிலத்திலே இருக்கிற இருவர் உங்களின் செயல்களை பார்த்துவிட்டு மகிழ்கிறார்கள். சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உங்கள் எண்ணை அவர்களுக்கு கொடுக்கலாமா என்று கேட்டேன். இது நடந்தது. அவர் சொன்னார், என்னுடைய எண்ணை கொடுத்தால் அவர்கள் கூப்பிடுகிற நேரத்தில் நான் தொகுதியில் இருப்பேனா அல்லது கூட்டத்தில் இருப்பேனா அல்லது திரைப்பட படப்பிடிப்பில் இருப்பேனா என்று தெரியாது. ஆனால் ஒன்று செய்யுங்க, நீங்கள் அவங்க எண்ணை எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் நேரம் கிடைக்கிற போது பேசுகிறேன் என்று சொன்னார். அது ஒரு மரியாதைக்காக சொல்லப்பட்ட சொல் என்று தான் நான் கருதினேன். அவர்களின் எண்ணை நான் கொடுத்து விட்டு வந்தேன். 4 நாட்களுக்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து என் நண்பர்கள் எனக்கு தொலைபேசி சொன்னார்கள், நேற்று இரவு இந்திய நேரப்படி 1:45 இந்திய நேரப்படி இரவு 1:45 நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களுக்கு பகல். இங்கே இரவு ஏறத்தாழ 2 மணிக்கு சென்னையிலே இருந்து ஒரு தொலைபேசி வந்தது. நாங்கள் எடுத்து பேசினோம்.
நான் உதயநிதி பேசுகிறேன், அண்ணன் சுபவி சொன்னார் என்று சொன்னபோது நாங்கள் ஆடி போனோம் என்று குறிப்பிட்டார்கள். எதற்காக 2 மணிக்கு பேசுகிறீர்கள் என்று கேட்டால் அவர் சொல்லியிருக்கிறார், இப்போதெல்லாம் தொகுதிக்கு போய்விட்டு மற்றவை வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு உறங்கப் போகிறேன், உறங்கப் போவதற்கு முன்னால் உங்களுக்கு பேசினேன் என்று இரவு 2 மணிக்கு பேசிய உதயநிதி நாளை காலையில் அமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்றால் எங்களை விட மகிழ்ச்சி அடைவதற்கு வேறு யார் இருக்கிறார்கள்? நான் பல கூட்டங்களிலே சொன்னேன், நீங்கள் உதயநிதியை வாழ்த்தலாமா என்று கேட்கிறார்கள். எங்கள் பிள்ளையை நாங்கள் வாழ்த்தாமல் வேறு யாரடா வாழ்த்துவது? உனக்கு மனம் இருந்தால் வாழ்த்து, மனம் இல்லை என்றால் விலகிக்கொள். அதுதான் குறைந்தபட்ச நாகரிகம். உனக்கு மனம் இல்லை என்றால் விலகினில். எல்லோரும் வாழ்த்த வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை, கட்டாயப்படுத்த முடியாது. அவருடைய உழைப்பை பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உதயநிதியை வெறும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய மகன் என்று மட்டும் பார்க்காதீர்கள். அவர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர். அந்த தொகுதியில் ஒவ்வொரு நாடும் உழைத்துக் கொண்டிருக்கிறவர். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியிலே இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள், நீண்ட நாளாக பயனற்று கிடந்த இந்த கழிப்பறையை ஒரு நாள் காலையிலே அவர் வந்தார். ஏன் இது பயன்படுத்தப்படவில்லை என்று கேட்டார். நெடுநாட்களாக இப்படி இருக்கிறது, எங்களுக்கு பயன்படவில்லை என்று சொன்னோம். நின்ற இடத்திலேயே நின்று தொலைபேசியின் மூலம் பலரையும் வரவழைத்து அன்றைக்கு மாலையே அந்த கழிவறை இந்த பகுதி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு உரியதாக ஆக்கி தந்தவர் உதயநிதி என்று சொன்னார்கள். ஒரு தொகுதிக்கு பயன்படுகிறவர் உழைப்பு இந்த தமிழ்நாட்டுக்கே பயன்படட்டும் என்பதற்காகத்தான் அவர் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். அவர் மகன் என்பதற்காக இல்லை. ஒன்றை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன், தன்னுடைய மகன் என்பதற்காக ஒருவரை அமைச்சராக்குவது சரியில்லை. ஆனால் மகன் என்கிற ஒரு காரணத்திற்காகவே அவரை எந்த பதவிக்கும் கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லுவதும் சரியில்லை. அவருடைய உழைப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய பகுத்தறிவு, அவருடைய முற்போக்கு சிந்தனை, இளைஞரிடத்திலே அவர் பெற்றிருக்கிற செல்வாக்கு, இவைதான் அவரை அமைச்சராக்கி இருக்கிறது. முதலமைச்சர் அமைச்சராக்கவில்லை, அவருடைய உழைப்பு அவரை அமைச்சராக்கி இருக்கிறது. இப்போதும் நான் உரிமையோடு சொல்லுகிறேன், தம்பி உதயநிதி அவர்களே, உங்களுக்கு பாராட்டுகள். உங்கள் உழைப்பு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பயன்படட்டும். காத்திருக்கிறது தமிழ்நாடு. உங்களை போல் பல உதயநிதிகள் இந்த அரங்கிலிருந்தும் எழட்டும். பல இளைஞர்கள் உதயநிதிகளாக உருப்பெறட்டும். உங்கள் பெண்ணால் ஒரு பெரிய படை அணிவகுத்து செல்லட்டும். எங்கள் தலைமுறை ஏந்தி பிடித்த கொடியை உங்கள் தலைமுறை தூக்கி பிடிக்கட்டும். என்றைக்கும் தாழாத இந்த இருவண்ண கொடி என்று உலகம் சொல்லட்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.